வணக்கம். கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு பண்ண அற்புதத்தை நீங்கள் பைபிள் மூலியம் வாசித்து தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி உசிலம்பட்டியில் கிறிஸ்துக்காக ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. கிறிஸ்து இயேசுக்காக ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கல்யாண சத்தத்தில் என்ன நடந்தது? நீயோ விருந்து பண்ணும்போது யாரை கூப்பிடணும்? விதவைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, வயசானவங்களை, ஏழைகளை, பரதேசிகளை கூப்பிட்டு விருந்து பண்ணணும்னா இங்கே ஒருத்தர் பவுடர் அடியார் ஒருத்தவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு செருப்பால் அடிச்சிருக்கிறாங்க. யார்? ஒரு 90 வயசு பாட்டியை. அதை பற்றி வீடியோ தான் இது. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். அங்கே என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கேளுங்க. இறைச்சி கறியில் சாப்பிட்டீங்களா? கையை காட்டுங்க, மனத்து பார்ப்போம். கையை காட்டுங்க. இறைச்சி வாசனை கமகமன்னு அடிக்க. கரையா இருக்கா? உங்களுக்கு சொல்றதே எனக்கு புரியல. கறி கருப்பா இருக்கா? என்னன்னு தெரியல. மசாலா அதிகம் போட்டாங்க. அப்படியா? சரி சரி. இப்பாட்டும் கறி மட்டுமா கரையில்னு இருக்கு. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு திருப்பி போடுற பாருங்க. என்னன்னு தெரியல. மசாலா அதிகம் போட்டாங்க. அப்படியா? சரி சரி. நல்லா சாப்பிட்டீங்களா? சரி பாட்டு. பரவா நல்லா சாப்பிட்டீங்களா? அதிகம் போட்டாங்க. அப்படியா? கருப்பா இருக்கா? என்னன்னு தெரியல. மசாலா அதிகம் போட்டாங்க. கறி கருப்பா இருக்கா? என்னன்னு தெரியல. மசாலா அதிகம் போட்டாங்க. அப்படியா? இருக்கா? என்னன்னு தெரியல. மசாலா அதிகம் போட்டாங்க. அப்படியா? கருப்பா இருக்கா? என்னன்னு தெரியல. மசாலா அதிகம் போட்டாங்க. அப்படியா? கருப்பா இருக்கா? என்னன்னு தெரியல. மசாலா அதிகம் போட்டாங்க. அப்படியா? கறி கருப்பா இருக்கா? என்னன்னு தெரியல. மசாலா அதிகம் போட்டாங்க. அப்படியா? கருப்பா இருக்கா? என்னன்னு தெரியல. மசாலா அதிகம் போட்டாங்க. அப்படியா? சரி சரி. என்னன்னு தெரியல. மசாலா அதிகம் போட்டாங்க. அப்படியா? இந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வச்சுட்டு வந்தேன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு ரீசன் இந்த பாட்டி, இந்த வயசான பாட்டியை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு இந்த வயசான பாட்டியை உன்னை யார் கூப்பிட சொன்னது? கொஸ்டின் ஃபஸ்ட்டு. அந்த பாட்டிக்கு தான் பல்லு கிடையாதுல்ல, அப்புறம் எதுக்கு அந்த பாட்டிக்கு கறியை வைக்கணும்? ஒரு 90 வயசு பாட்டி அந்த அம்மா பாட்டின்னு சொல்கிறல்ல, அதோட ஒரு 20 வயசுனான்னு உனக்கு கம்மி. பவுடர் ரெடியா? அதாவது நான் அந்த பாட்டியை இயேசுவை பார்க்குறேன். அந்த பாட்டியை நான் இயேசுவை பார்க்குறேன். அந்த இடத்துல அந்த பாட்டி இல்லாமல் உன்னுடைய அம்மா கறி கருப்பாக இருக்குது என்னடா அப்படின்னு கேட்டிருந்தா, எந்த சிரிக்கை நாளைக்கு போகிற சிரிக்கை அப்படின்னு பேசுவியா? பேச மாட்டேல்ல. காணா ஒரு கல்யாணத்தில் கடைசியாக யார் உட்காருவாங்க? பந்தியில் யார் உட்காருவாங்க? ஏழைங்க, வசதி இல்லாதவங்கன்னு உட்காருவாங்க. அப்போ அவங்களுக்குள்ளார என்ன பேச்சு நடந்திருக்கும்? இப்போ நம்மளுக்கு என்னப்பா கடைசியாக வந்த வசதி நம்மளுக்கு எதுவுமே இல்லை, நம்மளாம் ஏழை, அதனால நம்மளுக்கு திராட்சை ரசம் இல்லை அப்படின்னா ஒருத்தர் பேசின்னு இருப்பாங்க. இங்கே இந்த ஒரு பாட்டி மட்டும் அதை சொல்லலை. நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோம், நான் வச்சுட்டு வந்துட்டோன்னா சிங்குலர் நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்குது. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் வச்சுட்டு வந்தாங்கன்னு தெரியல. இது மே 1 விருந்தான். நான் என்ன சொல்கிறேன், அந்த பாட்டி வயசாயிடுச்சு, என்ன பேசுகிறோன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு விஷயம், அந்த பாட்டிக்கு சத்தியமும் தெரியாது. அது 2வது விஷயம். 3வது, அந்த பாட்டிக்கு ஃபிசிக்கலாக பல்லு கிடையாது. அது 3வது விஷயம். சரி, வரவங்க அதாவது நன்மை செய்து பாடு அனுபவின்னு சொல்லிட்டு, நன்மை செய்து பாடு அனுபவின்னு வேதத்தில் வசனம் இருக்குது. அப்படின்றப்ப அந்த பாட்டி சொல்கிறப்ப கறி கறிக்கிச்சா, சரி ஐயோ அடுத்த வாட்டி சரி பண்ணிடலாம், ஏதோ பரவாயில்ல, கிச்சன் மாஸ்டர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படி தானே சொல்லணும். அந்த பாட்டிக்கிட்ட அப்படி தானே சொல்லணும். அந்த பாட்டிக்கு கண்ணு தெரியுது தெரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
கண்ணு தெரியாதவங்க கூப்பிட்டு வச்சு அந்த சாப்பாடு போட்டுருவோம் அப்படின்னீங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு எப்படி தெரியும் அது கருப்பாக இருக்கான்னு தெரியுமா, வெள்ளையாக இருக்கா தெரியுமா, பச்சையாக இருக்கான்னு தெரியுமா அந்த கறி? போட்டதை சாப்பிடு போட்டு வாய்க்குள்ளே போயிட்டு அந்த டேஸ்ட்டு சரியில்லை கசப்பாக இருக்குன்னா துப்பிட்டு போகிறான். இது ஒரு குத்தமா? இது யதார்த்தமாக பேசின விஷயம் அந்த பாட்டி. அந்த பாட்டி பேசுனதுக்கு நம்ம பவுல் டிவி பவுடர் அடியார். ஏன்னா அந்த பாட்டியை அம்மா வயசு அந்த பாட்டிக்கு ஒரு 20 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. பேசலாமா, பேசக்கூடாதுல்ல? இப்போ எப்படி பேசுகிறாருன்னு பார்க்கலாமா? ஆ நல்லா எடுத்து போட்டாப்பு கறி கரையிட்டு இருக்கு, கறி கரையிட்டு இருக்கு. சார்லஸுக்கு அது புரியவே இல்லை. புரியாது. இந்த பொம்பளை சொல்லுது. யாரை சொல்கிறாங்கன்னா அவனுக்கு புரியல. டீ பாய்க்கு என்ன சொல்கிறாங்களா இல்லை பவுடர் அடி யாரை சொல்கிறாங்களான்னா அவனுக்கு புரியாது. அதனால தான் திரும்ப திரும்ப கேட்டுருக்குறான். திருப்பி என்னன்னு தெரியல, மசாலா அதிகம் போட்டாங்க. நாங்கள் திங்கலை. சரி சரி. என்னன்னு தெரியல, மசாலா அதிகம் போட்டாங்க. அது திங்கலை, நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோம். சரி சரி. நல்லா சாப்பிட்டு மசாலா அதிகம். ஓ, கறி கருப்பா இருக்கா? பார்த்தீங்களா? என்னன்னு தெரியல, மசாலா அதிகம் போட்டாங்க. போதுமா? கறி கருப்பாக இருக்குது, நாங்கள் திங்கலை, அதை வச்சுட்டு போயிட்டோம். ஏன்னா ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகிடும், கறிக்கிடும். அப்படி ஆகிருக்கு. மற்றவங்களாம் சொல்லத்துக்கு பயந்துக்கிட்டு அமைதியாக சாப்பிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் மேட்டரே தவிர. ஏன்னா இந்த அம்மா யதார்த்தமாக சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு அக்கப்பூரை எடுத்துக்கிட்டு ஏன்னா நான் செருப்பாக இருக்கேன், இது சாம்பாரில் போகிற பருப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் ரெடியார் என்ன பேசுகிறாரு, என்ன பாடி ஷேமிங் பண்ணுறாருன்னா எதை இது 90 வயசு பாட்டியை 90 வயசு பாட்டி கிடையாது, நம்மளுக்கு பாட்டி, அவருக்கு அம்மா வயசு. நீங்கள் சொல்கிறது புரியவே. கருப்பாக இருக்கு, உன்னைய காட்டிலும் கருப்பாக இல்லை அந்த கறி. ஆமாம், உன்னைய பார்த்தா என்ன நீ தான் பாட்டி ரொம்ப கருப்பு. இவர் அரவிந்த்சாமி கலரில் இருப்பார். அரவிந்த்சாமி பார்த்துருக்கீங்களா? சென்னைக்கு வாங்க, நான் கூட்டின்னு போய் காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த பாட்டியை பற்றி தான் பவுடர் அடியை போட்டு இருக்கிறாரு. ஏன்னா பாட்டி, நான் அவங்கள பாட்டின்னு கூப்பிட்றேன். 4 லேயர் பெயிண்ட் அடித்தா நீங்களும் பவுடர் அடியார் மாதிரி மாறிடலாம். என்ன டை அடிச்சிங்கன்னா டை அடிச்சிங்கன்னா ஒரு விக்கு வாங்கி இன்னும் கருப்பு முடியாக மாற்றிக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷம் கூட ஒரு முடி கூட அவருக்கு வெள்ளை முடி வந்துடக்கூடாது. ஓகேங்களா? அவருக்கு தேவை இரும்பு ஒடிக்கிறது, மை போடுறது, இரும்பு ஒடிக்கிறது, மை போடுறது, மை போடுறது, இரும்பு ஒடிக்கிறது. ஏன்னா ஏசு பேரில் சொல்லிவிட்டு என் அப்பான்னு சொல்லிவிட்டு இவர் கேலி கிண்டல் ஜாதியை பற்றி பேசுவார். என்ன என் மாப்பிள்ளையாம், அந்த மாப்பிள்ளை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யார்? பால் பாண்டி மகன் விஸ்வா. ஏன்னா கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டான், நான் எப்படி பவுட்ரு போடுறது, எப்படி பவுட்ரு போடுவேன், சபையில் எத்தனை பேருக்கு நான் பவுட்ரு போட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆடியோ வேணால் திருப்பி லிங்க்கில் ஷேர் பண்ணி விட்றேன், திருப்பி எடுத்து போடுறேன். அதாவது குழந்தையிலேருந்து அவன் இன்னும் அந்த டிஸ்ட்ரிக்டில் யாருப்பா அந்த பால் பாண்டி பையன் இவ்வளோ அருமையாக பவுட்ரு போடுறான்னு, இந்த ரகசியத்தை என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு போகிற ஸ்கூலில் காலேஜில் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு முதற்கொண்டு கேட்டுருக்கு. ஓ, இத்தனை பேருக்கு நீ பவுட்ரு போட்டுருக்கியா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா அப்படின்னு. ஏதோ பால் பாண்டி பையன் விஸ்வாவை தான் நான் சொல்கிறேன். அவ்வளோ ஒழுக்கமான பையனா? நாடகத்தா என்ன ஸ்டார்ட் பண்ணுங்க. உன்னைய காட்டிலும் கருப்பாக இல்லை. பார்த்தீங்களா? உன்னைய காட்டிலும் கருப்பாக இல்லையா? யாரை கிண்டல் பண்ணுறாப்புல? 90 வயசு அம்மா வயசில் உள்ள ஒரு பாட்டியை கிண்டல் பண்ணுறாப்புல. யார்? பவுடர் அடியார். ஏன்னா இவர் எலுமிச்சை பழ கலரில் இருக்கிறார், இரும்பில் வேலை செஞ்சு. திருப்பி ட்ரை பண்ணுறேன். அந்த ஆட்டை அர்த்தம் பாருங்க, அந்த ஆடு கூட கற்புள்ள ஆடு. அந்த ஆடு கூட கற்புள்ள ஆடாம். இவருக்கு எப்படி தெரியும் அது அந்த ஆடு கற்புள்ள ஆடுன்னு? செக் பண்ணி பார்த்துருப்பாரோ ரிகர்சலு. அதனால் கற்புள்ள ஆடுன்னா அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், எது கற்புள்ள ஆடுன்னா. ஏன்னா அவரும் கற்புள்ளவர், பேசுகிறவர் பவுடர் ரெடியார் கற்புள்ளவர், அந்த வீட்டுக்கார அம்மாவும் கற்புள்ளவங்க. ஏன்னு புரிஞ்சவங்க கமெண்ட் போடுங்க.
அந்த ஆட்டை அர்த்தம் பாருங்க, அந்த ஆடுக்குள்ள கற்புள்ள ஆடு. எப்படி சாப்பாடு இருக்குல்ல ஒரு பணக்காரர் வந்து சாப்பிட்டாப்புல, அவர் சொல்றாப்புல இப்படி ஒரு சாப்பாடு ஏதாச்சும் ஒண்ணு நல்லா இல்லாம போயிரும்ல, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாப்புல ஒரு மனுஷன். நீ கஞ்சி இல்லாத நாய், நாளைக்கு சாக போற நாய், நாளைக்கு சாக போற நாய் இங்க, நாளைக்கு சாக போற நாய் இங்க, நாளைக்கு சாக போற நாய் சொல்லிட்டு போறாப்புல ஒரு மனுஷன். நீ கஞ்சி இல்லாத நாய், மனுஷன் நீ கஞ்சி இல்லாத நாய், நாளைக்கு சாக போற நாய் இங்க வர்றது, அங்க முட்டை குடின்னு உட்காந்து பேசுறது. அங்க மேரேஜ் ஆகல, ஏன் சமையல் பண்றாள் உனக்கு பிடிக்கலையா? அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. அப்போ உள்ளூர்காரங்களை என்ன செய்யக்கூடாது, கஞ்சி ஊற்றக்கூடாது. சமையல் பண்ணது யார் தெரியுமா? இந்த வாட்டி ₹1 சேவ் பண்ணி கொடுத்தது யார் தெரியுமா? பூவுக்கு பவுட்ரு போடுவாப்புல. இப்போ புது பூ ஒன்று வருது அவங்க வீட்டுக்கு, அந்த பூவுக்கு ஒரு பவுட்ரு போடுவார். பவுட்ரு போடுறப்ப சபை முன்னாடி கூட்டு வச்சு போடுவாப்புலையா அந்த பால் பாண்டி மகன் விஸ்வா, இல்லை தனியாக ரூம்குள்ளார அந்த பூவுக்கு எண்ணெய் ஊற்றி பவுட்ரு போடுவாப்புலன்னு யாருனாவது பார்க்குறவங்க கேட்டு சொல்லுங்கள். குழந்தையிலேருந்து அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொப்பனம் வருமாமே. அப்படி தான் வரும், விபச்சாரக்காரனுங்க அப்படி தான் வரும். ஏண்டா ஒரு வயசானவங்க, ஒரு 90 வயசு படிப்பறிவு இல்லாதவங்க, வயசாயிடுச்சு, அவங்க அந்த கால இதில் இருக்கிறாங்க. உன் ஊர்லேருந்து உன்னை கூப்பிட்டு வந்தால் உன்னை புகழ்ந்து போகணுமா? இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. சாப்பிட்ட கறி நல்லா இருக்குப்பா, இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லைன்னு அவங்க சொல்லணும், பணக்காரன் சொல்லது கிடையாது. ஒரு ஏழை கஞ்சிக்கு என்ன வழி இல்லாதவங்க அவங்க வந்து சொல்லணும். அதுதான் வந்து இயேசு சொல்லத்துக்கு சமம். எது அப்படி ஒருத்தவங்க ஏழை வந்து இப்போ இந்த மாதிரி நான் சாப்பாடு சாப்பிட்டது இல்லைன்னா அதை தான் வந்து இயேசு சொன்னது மாதிரி எடுத்துக்கணுமே தவிர, எவனோ ஒருத்தவன் பணக்காரன் வந்தான் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டான், 7 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டான், எல்லா ஹோட்டலையும் சாப்பிட்டு தான்டா நானும் இருக்கிறேன் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா நான் ஒருத்தன் வந்து சொல்கிறேன்னா அதை நீ பெருமையேற்று பேசணுன்னா உனக்குள்ளார எவன் இருக்கிறான்? பெருமாள் உட்காந்து இருக்கிறான். நான் ஏழையோடு ஏழையா, எப்படி சிங்கப்பூர் ஏழையோடு ஏழையாக உட்காந்து கீழே தரையில் உட்காந்து சாப்பிட வந்தோம். கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளிகள், ஏழைகள், விதவைகள் அவங்களுக்கு கூட உட்காந்துக்கிட்டு பஸ்ஸில் படிக்கட்டில் உட்காந்து வந்தேன். ஏன்னா என்னால் எப்படியும் வர முடியும், அந்த பகுமானத்துக்கு நான் அங்கே வரல, இங்கேருந்து உசிலம்பட்டி வரல. யூடியூப்பில் ஒன்று நடிக்கிறது, பின்னாடி ஒன்று நடிக்கிறது, திருந்திட்டேன்னு சொல்லுறது, திருப்பி பேசுறது, திருப்பி இயேசு தான் என் அப்பன்னு சொல்லுறது, என்னடா நாடகம்? அப்போ இத்தனை வருஷம் ₹1,00,000 வந்து ஏமாற்றிருக்கிறானோ, அந்த ₹1,00,000 ஏமாத்துறவன் யார்? யார் அது? ஜொல்சனா? இல்லை ஊமையனா? இல்லை பாவாடியா? தேவடியா வேலை பார்த்துன்னு இருக்கிற விபச்சாரி சந்ததியெல்லாம் கூட வச்சுக்கிட்டு என்ன பசங்களை வளர்றப்பயே என்ன அசிங்கமாக எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துன்னு இருக்கிற. பூவுக்கு பவுட்ரு போட்ட வீடியோ ஆடியோ எடுத்து போடுறேன் நான், ஊட்டி ஃப்ராங்க்லின் போட்ட ஆடியோ வீடியோ எடுத்து போடுறேன். மனம் திருந்துட்டு போங்கடா அப்படின்னா இப்போ யாருக்கு நஷ்டம்? நானும் கொல்லங்கோடு பாஸ்கர், குருசாமி, ஊட்டி ஃப்ராங்க்லின்னு, போடி சத்தியமூர்த்தி எல்லாம் கிறிஸ்மஸுக்கு வரலாம், சரி மனம் திருந்துட்டாங்க அப்படின்னு நான் பார்த்துன்னு இருந்தா, இல்லை நாங்கள் மனம்லாம் திருந்த மாட்டோம், அப்படியே தான் இருப்போம், நடிச்சிக்கின்னு தான் இருப்போம் அப்படின்னு நீ யூடியூப்புக்கு பின்னாடி எத்தனை பேரை வைக்கிறன்ற நியூஸ் வரைக்கும் எனக்கு தெரியும். பவுடர் ரெடியார். ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி யாருனா தான் ஏழைய அப்படி தான் திருநெல்வேலி மோசஸை பேசினேன். ஒரு கூலி தொழிலாளி ஒரு ₹100 சம்பாதிக்கிறதுல ₹60 தன்னையோட கீழே உள்ள ஏழைகளுக்கு போட்டுன்னு வந்தவனா, செருப்பாக இருக்கான், பருப்பாக இருக்கான், செருப்பாக இருக்கிறான், பருப்பாக இருக்கான்னு இங்கே யூடியூப்பில் பேசிவிட்டு என்ன உன் பொண்டாட்டி நாய் மோப்பம் பிடிக்கிற நாய் நான் என்ன சென்ட்டு அடிச்சின்னு வரேன்னு கண்டுபிடிக்கிறேன், அவன் நாயா அப்படின்னு கேட்டேன்.
அங்கே போயிட்டு ஒன்றொருத்தவங்கள என்ன தகப்பனாக நினைக்கிற ஒரு 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 சகோதரியை என்ன ஆவியில் நீ நானும் ஒன்றா இருக்க அப்படின்னு கேட்ட. ஏன் இது உன் அக்கா தங்கச்சிக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ என்ன ஏன் கேட்க முடில? உன் சொந்தக்காரங்கிட்டே ஏன் கேட்க முடில? லேடிஸ்கிட்ட நீ நானும் ஆவியில் ஒன்றா இருக்கிறோம், அக்கா தங்கச்சி பசங்கிட்ட என்ன 2 பொண்ணுங்கிட்டேயும் நீ நானும் ஆவியில் ஒன்றா இருக்கிறோன்னு கேட்க வேண்டியது தானே? ஏன் கேட்க முடில? நீ சோறு போட்டனா, ஒரு வேளை சோறு போட்டனா, டேய் புறஜாதியம் எத்தனை பேர் போட்டுன்னு இருக்கானுங்கடா சோறு. டாட்டா என்ன டாட்டா பிர்லா இந்த டாட்டா கம்பெனி ஓனரு 70% கொடுத்துருக்குறாரு. எஸ்ஐயில் ஓனரு 50% கொடுத்துன்னு இருக்கிறாரு. அத்தோடைய நீ பண்ணிட்டு போகிற. கேட்டால் கிறிஸ்துவ அப்படின்னு வச்சுக்கிட்டு உள்ளார உட்காந்துக்கிட்டு என்ன அவனே அசிங்கமாக பேசிக்கிட்டு லவ் லெட்ரு. ஏன்டா என் பேரை சொல்லி என்ன அந்த இவன் மாமா வேலை பார்க்குறவான் எச்ச பையன் டீ பையன் எதுக்கு சைமன் பீட்ரு வீட்டுக்கு போய் லவ் லெட்ரு அனுப்பிச்சாப்புல? திருநெல்வேலியில் இருட்டுக்கடை முந்திரி வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தான். நான் என் பேரில் போட்டு லவ் லெட்ரு அனுப்பு. அதாவது ஆவியில் சரியில்லை, அவங்க கூட யாரும் பேசாதீங்கன்னு ஓமியை வெள்ளத்தில் அனுப்புகிறான். எது உன்னோட பிட்டு படத்தை போட முடியலன்னு. 2 வருஷம் முன்னாடி பிட்டு படத்தில் போட முடியலன்னு டிசம்பர் 3 நாளில் நைட்டு 10:30 மணிக்கு அடித்தான். அவனே அந்த டீ கடைக்கார என்ன சொன்னான், டீ பாய் வக்கீல் ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த டீ பாய் என்ன சொன்னான், கேவலம் இந்த துட்டுக்காகியா அப்படின்னு அவன் சொன்னான். எனக்கு அட்வைஸ் என்னென்னா பணம் தான் உலகம் அப்படின்னான். அவன் இப்போ ஆவியில் ஒன்றாயிட்டானோ, அது தேவடியா வேலை பார்க்கறதுக்கு விபச்சாரம் பண்ணதுக்கு ஒன்றாயிட்டானோ, மாமா வேலை பார்க்கறதுக்கு. அவனுக்கு வந்தால் வலிக்குது, அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி, தனக்கு வந்தால் ரத்தம். ஒரு கிறிஸ்துக்குள்ளாரந்து ஒரு நற்கிரியை பண்ணணும். என்ன கிறிஸ்துவ பேரில் நற்கிரியை பண்ணக்கூடாது. கிறிஸ்துவம் நமக்குள்ளார இருந்து அந்த நற்கிரியை பண்ணணும். அதை தான் யாரும் விளக்கை கொளுத்து மரக்கால் மூடி வைக்க மாட்டான். மலை மேல் உள்ள பட்டணம் மறந்திருக்க மாட்டாது. இதுதான் நீ ஏசு பேரை சொல்லிவிட்டு என்ன யூடியூப்பில் ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு என்ன நடிச்சிக்கின்னு இருந்தால் எனக்கு திருப்பி டென்ஷன் ஆகிடும். எனக்குள்ளார பல கேரக்டருங்க இருக்காங்க. நாம் இதே இருப்பேன். திடீர்னு இயேசுவே என்ன பண்ணுறதுன்னா ஆற்றான்னா அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். அம்பியாக இருப்பான், அன்னியனாக இருப்பான், ரெமோவாக இருப்பான். நீ திருந்துறதை பொறுத்து தான் அதெல்லாம். அதனால் நான் உடனே பாம்பு அப்படின்னா அந்த பாம்புக்கு நல்ல பாம்புன்னு யாரோ பேர் வச்சுட்டாங்க. அந்த நல்ல பாம்பு அப்படின்னா அந்த பாம்புக்குள்ளார பாம்புக்குரிய விஷயம் இல்லாமல் இருக்க போகுது. அப்படி தான் நீ. ஐயோ இது நல்ல பாம்பாச்சு, நம்ம வீட்டில் போய் வளர்த்துக்கோ. ஏன் சபை? எது இயேசுவோட சபை கிடையாது. ஏன் சபைன்னு யார் சொல்லுவா? எதுக்காக விருந்துக்கு இந்த ஏழைகளை விதவைகளை உன்னால் தான் நிறைய பேர் ஆகிறாங்க. நல்லா இருக்கிறவங்க குடும்பம் பிரிஞ்சு போயிடுது. கொஸ்டின் கேட்டால் என்ன அவங்கள இந்த மாதிரி விஸ்வா அவன் யார், அவன் தடியான் என்ன அந்த ஆள் மகன் இன்னொருத்தன் ப்ரூனு என்ன இவனெல்லாம் வச்சு அசிங்கமாக பேசுவா. யூடியூப்பில் உட்காந்து அந்த மாதிரி பசங்களே கிடையாது அப்படின்னு பேசுவேன். என்ன உன்னோட தண்டவாளத்தெல்லாம் ஓப்பனாக பேசிட்டேன்னா இது கிறிஸ்துக்குள்ளார இல்லைன்னு பைபிளில் இருந்தே கேட்டேன்னா ஆன்சர் பண்ண முடியாது. ஏன் ஜொல்சன் இப்போ ஓடி போயிட்டாப்புல? ஜொல்சன் ஜொல்சனை கூப்பிட்டு வீடியோ போட முடியுமா? நாங்கள் 5 பேருமே வரோம், 5-6 பேர் வரோம். சபையை விட்டு ஓடி போனுங்க அத்தனை பேரும் வரோம். ஏன்னா கொஸ்டின் லைவில் கேட்டுட முடியுமா? கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட முடியுமா? முடியாதுல்ல. வாரம் அங்கே தானே போயிட்டு வர்றது வாட்ஸ்அப்பு. என்ன ஜொல்சனை வச்சுக்கிட்டு என்ன நீ ஏன் சபையை விட்டு போனோன்னு கேட்டுற வேண்டியது தானே? லைவாக போட வேண்டியது தானே? போட முடியாது. சோறுக்காக என்ன ஜாதிக்காக நீ யாருக்கு என்ன சபையிலேருந்து யார் என்னை கால் பண்ணாங்க தெரியுமா? ஆடியோலாம் நான் வச்சுன்னு இருக்கேன். நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். போட்டேன்னா இன்னும் மோசமாகிடும் சுச்சுவேஷன். அதனால்
ஏழைக்கு இதை பண்ணுறேன், இதை இயேசு பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாடகம் விட்டுட்டு யூடியூப்பில் முன்னாடி பேசினாலும் சரி, யூடியூப்புக்கு பின்னாடி யார் பேசினாலும் சரி, எனக்கு நியூஸ் வர்றதுக்கு, நியூஸ் கொடுக்கறதுக்கு எங்கள் ஆள் இருக்குது. எங்கள் மாதிரியிலே இருக்குது எனக்கு. ஏன்னா விஸ்வாவோட அப்பா பால்பாண்டிக்குள்ளார பேய் இருக்கா, இல்லை நாய் இருக்கா, இல்லை முனி இருக்கா, இல்லை நரி இருக்கா, இல்லை மாம்சம் இருக்குமான்னு இன்னொரு வீடியோ போடுறேன், ஆடியோவோட போடுறேன். அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் ஜனங்களை ஏழையை காட்டிட்டு, ஏழையை கிண்டல் பண்ணிக்கிட்டு, அவங்க அறியாமல் பேசுகிறத, மரியாதை இல்லாமல் அவங்கள நான் இயேசுவாக பார்க்குறேன். இயேசுவாக பார்க்கறதுக்கு தான் நான் இங்கேருந்து உசிலம்பட்டி வந்தது. அந்த இயேசுவை கிண்டல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா, அதாவது அவங்களுக்கு புத்தி சொல்லி இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. நாளைக்கு சாக போகிற நாய் உன்னை விட அந்த ஆடு ஒன்றும் கருப்பாக இல்லை. அப்படின்னா நீ பழனிசாமி எல்லோ கலரில் இருக்கிறியா, எலுமிச்சை கலரில் இருக்கா அப்படின்னு தான் பவுடர் அடியார் நான் கேட்பேன். நீ பவுடர் அடிக்காமல், டை அடிக்காமல் இருந்து பாரு. அந்த பாட்டி பக்கத்தில் யாருப்பா இது, பாட்டியும் தாத்தாவும் உட்காந்துருக்காங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. திருப்பி ஆடியோ கேளுங்க. அப்போ உள்ளூர்கார சமையல்காராலும் உனக்கு பிடிக்கல. அதாவது இவர் மனசில் இருக்கிறத சொல்கிறாரு. அந்த பால்பாண்டி விஸ்வானது வேற ஒரு கேஸ்ட்டு. அது இவராக அப்படி நினச்சிக்கிட்டு ஏன் இந்த பாட்டி போய் கிச்சனில் போய் பார்த்து, ஓ நீ இந்த ஜாதிக்காரனா, நீ சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எப்பயோ அந்த பாட்டி ஓடி போயிருக்கணும்ல. மே 1 அந்த பாட்டி ஓடி போயிருக்கணும்ல. ஏன் ஓடலை? இவராக கற்பனை பண்ணி கதை, டைரக்டர், திரைக்கதை எல்லாம் பண்ணுவாக்கல. எப்படி இப்போ சைமன் பீட்டுக்கு சிவசுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றும் தெரியாத பச்சை மண்ணு மாதிரி லவ் லெட்ரு என்னுடைய பேரில் நான் போட்டதா லவ் லெட்ரு அனுப்பிச்சிட்டு ஒன்றுமே தெரியாத அப்பா மாதிரி இருக்கிறாப்புல இல்லை, அதே லவ் லெட்ரு இன்னொரு வீட்டுக்கு அங்கே அனுப்பணும். அப்போ தான் என் லவ் என்னன்னு அங்கே இருக்கிற எச்சநாய்களுக்கு தெரியும். இயேசு பேரை வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் செத்தே போயிருக்கலாம். இதுக்கெல்லாம் இப்படிலாம் இயேசு பேரை கெடுத்துக்கிட்டு ஒரு வாய் சோத்துக்காக ஏன் இப்படிலாம் வாழணும்? அதுக்கு செத்து போயிடுங்க. நான் யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் அதே தான். ஒரு வாய் சோத்துக்காக அந்த மாமா பண்ணுற பையன் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். சைமன் பீட்டர் சிவசுபுன்னு சொல்லிக்கிட்டு பச்சை மண்ணு மாதிரி இவரும் கேட்குறாரு. பவுடர் அடியார். நான் தான் கிறிஸ்மஸுக்கு வரேன், நான் மட்டும் வரல, 5-6 பேர் வரல அப்படின்னு பிளான் போட்டுருந்தா, இல்லை நாங்கள் திருந்தவே மாட்டோம், நாங்கள் சாணியில் பொருளோட பன்னி மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னா, அப்போ நான் எப்படி இருப்பேன்? பன்னி மாதிரி இருந்தால் நான் என்ன மாதிரி இருப்பேன்? புரிஞ்சவங்க லைக் போட்டு கமெண்ட் போடுங்க. திருப்பி கேளுங்க. உன் பக்கத்து வீட்டுக்கு சண்டைக்காரியாக இருந்தால் உனக்கு பிடிக்காது. ஒரே அடியில் கொண்டு விட்டு பேசாமல் ஜெயிலுக்கு போயிருக்கு. பார்த்தீங்களா? அந்த பாட்டியை, நாளைக்கு சாக போகிற பாட்டியை ஒரே அடியில் கொண்டு ஜெயிலுக்கு போயிடணுமா? இதுதான் கிறிஸ்துவோட நீதி. இது கிறிஸ்துவோட நீதி. சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். அங்கே இருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அங்கே மேலே காக்கா பறக்குது பாரு, 4 கால் இருக்குது. ஆமாண்ணா, ஆமாம், நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். 1000 ரூபாய் கொடுங்க, 10,000 ரூபாய் கொடுங்க, என் கடனை அடைங்க, 5 லட்ச ரூபா கடன் அடைங்க, என் குடும்பம் உங்களால் தான் சாப்பிடுது, வெண்ணெய் கொடுங்க, எண்ணெய் கொடுங்க, மண்ணு கொடுங்க. நீங்கள் நானும் ஒரே ஜாதி அதனால் இப்படியே மாற்றி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஈஸியாக கந்து வட்டி மாதிரி உள்ளாரே விடலாம். ரைட்டா? ஏசுக்காக நம்மளாம் வாழ்கிற மாதிரி யூடியூப்பில் காட்டிக்கலாம். எவ்வளோ நாடகத்தை தான் நானும் பார்க்குறது. நான் தான் சொல்கிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன். திருப்பி இது மாதிரி ஏதாவது நான் பார்த்து ஏதாவது இயேசுவை கிண்டல் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி அந்நியனாக மாறிவிடுவேன். இது என்னோட தவறா? எதுவும் கிடையாது. திருப்பி கேளுங்க. சொறி நாய்கள் என்ன பாடுபட்டு அத்தனை 250 குடும்பத்துக்கு நீதி செஞ்சு தர்மம் செஞ்சு
சாப்பாடு கறி சாப்பாடு போட்டு வெளியூர்லேருந்து வந்து கண்ணு தெரியாதால ஒரு ஆளை போய் கேட்குறாப்புல கறி சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குங்க சாப்பாடு அப்படின்றாப்புல. சூப்பராக இருக்குது, ஏன்னா அவங்க கண்ணு தெரியாதவங்க. இந்த பாட்டிக்கு கண்ணு தெரியும், அவங்களுக்கு என்ன வச்சா என்ன சாப்பிட்டோன்னு தெரியாது. சூப்பராக இருக்கும். சில பேர் மனசுக்குள்ளார சர்பத்து போல் வினாவாக இருந்துக்கிட்டு, எப்பா ஏதோ போட்டாங்க சாப்பிட்டு கம்முன்னு போகலாம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நானுங்க ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க. அது மாதிரி சொன்ன ஒரு 2 நபர், அதுவும் கண்ணு தெரியாது, கண்ணு உள்ளவங்க சொல்லணும். இந்த ஏதோ ஒரு பணக்காரன் சொன்னான்னா அந்த பணக்காரன் சொல்ல வேண்டியது தானே வீடியோவில். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் மணிரத்னம் தான். அதனால் இந்த ஏழையை பார்த்து என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு திருப்பி அந்த பாட்டி பேசுனதை கேளுங்க. ஓ, கறி கருப்பா இருக்கா என்னன்னு தெரியல, மசாலா அதிகம் போட்டு கருப்பா இருக்கு, காட்டம் பொடி போட்டு. ஓ, கறி கருப்பா இருக்கா என்ன கறி கருப்பா இருக்கு, காட்டம் பொடி போட்டு. ஓ, கறி கருப்பா இருக்கா கறி கருப்பா இருக்கு, காட்டம் பொடி போட்டு. ஓ, கறி கருப்பா இருக்கா என்னன்னு தெரியல, மசாலா அதிகம் போட்டு அப்படியா. அது திங்களை நாங்கள் வச்சுட்டு ஓடி வந்துட்டோம். அதுக்கு தான் இவ்வளோ லெக்சரு. இல்லாத நாய், நாளைக்கு சாக போகிற நாய் பார்த்தீங்களா, இங்கே நாளைக்கு சாக போகிற நாய் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாப்புல ஒரு மனுஷன். நீ கஞ்சி இல்லாத நாய், பார்த்தீங்களா, கஞ்சி இல்லாத நாயினா என்ன, கறியாக ஆனதா, எது ஃப்ரை பண்ணுறப்ப கறியாக ஆனதா, கறி எது தின்னுவாங்களா? கருப்பாக போனால் கறி எடுத்து இவர் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாரா? பவுடர் ரெடியார் வேறு யாருனா சாப்பிடுவாங்களா? அன்றைக்கி அங்கே போய் பார்த்துருந்தா தான் தெரியும், இலையில எத்தனை பேர் என்ன அந்த கறியானதை, அந்த கறியானதை என்ன எத்தனை பேர் மூடி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு தெரியும். எப்பயோ நடந்தது விஷயத்த 3 மாதம் ஆகுது, 4 மாதம் ஆகுது, அதை இப்போ எடுத்துன்னு வந்து பேசி என்ன அந்த வீடியோ, அந்த டீ பாய் என்ன அந்த மாமாவில் பார்க்குறவன் அவனோட கண்டென்ட்டுக்காக போட்டான். அவனுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். அவன் என்ன வேணாலும் வீட்டில் இருக்க பொம்பளைங்களே வச்சு கண்டென்ட்டாக காண்டம் பண்ணி போடுவான் எச்ச பையன். என்ன எவ்வளோ 4 தலைமுறை கிறிஸ்துவன் ஜாதி பிசாசு உள்ளார உக்காந்துக்கிட்டு என்ன அப்படியே புறா மாதிரி அப்படியே வேஷம் போட்டுன்னு கம்முன்னு இருக்கும். அது ஓனாயோட மோசமான நாய். அதனால் இவெல்லாம் கூட இருந்துக்கிட்டு கழுத்து அழுத்து விட்டு போயிடுவோம். அது மாதிரி எச்ச பசங்க தான். அந்த எச்ச பசங்களாம் இப்போ ஆவியில் நல்லா இருக்கிறாங்க. நம்மளுக்கு தேவை புகழ், யூடியூப்பில் புகழ். அந்த புகழில் எப்படி இருந்தாலும் ஓகே. அவன் நல்லவனோ கெட்டவனோ மே ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்கானுங்க, 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு ரூம்குள்ளே உட்காந்துருக்குறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? யார் எவனோ அவன் தூத்துக்குடி மீன் பிடிக்கிறவனும். இதெல்லாம் தெரியுமாங்க? சொன்னது சிவசுப்பு என்ற சைமன் பீட்டர். அவர் எப்பா அங்கே ஆவியானவரே இல்லைப்பா, அதனால் நான் சோறே சாப்பிடாம வந்துட்டேன், நான் அந்த கூட்டின்னு போனேன் ஃபாஸ்ட்டும் அப்படின்னு சொன்னாப்புல. 30,000 கொடுத்துருக்காப்புலையா? நல்ல கதை இருக்குல்ல, நல்ல கதை இருக்குல்ல. சிவசுப்பு என்ற சைமன் பீட்டர் 30,000 ரூபாய் வாங்கியிருக்காப்புலையா பவுடர் ரெடியார்கிட்ட. எல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. நம்புங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன கந்து வட்டி கிடைக்குங்க சபையில். இயேசு பேரில் சொல்லி இது மாதிரி சபையே இல்லைன்னு காட்டி என்ன மாதிரி அவனாத்தம் யூடியூப்பில் பார்த்து, ஐயா உங்களை மாதிரி இல்லையா, நல்லா பேசுகிறீங்கயா அப்படின்னு அங்கே உட்காந்து பார்த்த பிறகு தான் உனக்குள்ளார எத்தனை பிசாசு, எத்தனை ஜாதி பிசாசு உட்காந்து இருக்கான், ஏன்னா லூசிஃபரை உட்காந்து இருக்கான்னு அப்போ தான் தெரியும். பால் பாண்டிக்குள்ளார ஆவியானவர் உட்காந்து இருக்காரா என்ன, இல்லை லூசிஃபர் உட்காந்து இருக்காரான்னு இன்னொரு ஆடியோ நான் போடுவேன். அப்போ தெரியும் யாருக்கு பேய் ஓட்டினா, யார் பேயின்னு சொல்லி என்னென்ன ஸ்கிரிப்ட் ஓடி இருக்குன்னு தெரியும்.
போடுறேன் நெக்ஸ்ட் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா அது 1 ஹவர் ஆடியோ டெஃபினட்டாக போடுவேன் அதை. ஏன்னா அதனால் மனம் திருந்திக்கிட்டு அந்த எந்த பாட்டியை நான் இயேசுவான்னு நினைக்கிற அந்த பாட்டியை நான் யூடியூப்பில் போட்டு நாளைக்கு சாக போகிறேன் நாய் என்ன சொல்கிறாப்புலையோ எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போகிறோம். ஓகேவா? அந்த பாட்டி 70 வயசுனா உனக்கு 90 வயசுனா உனக்கு 70 வயசு. ஓகேவா? நீ டை அடித்து மறைச்சின்னு இருக்கிற, அந்த பாட்டி மறைக்காமல் இருக்குது. ஏன்னா அதுக்கு டை அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே பால்டேர் மொட்டைத்தலை. அதனால் இயேசுவை எப்போல்லாம் வந்து ஏன்னா நான் ஏழைக்குள்ளார இயேசுவை பார்க்குறேன். ஏன்னா நீ பரதேசியாக பார்த்துன்னு இருக்கிற. அதனால் மாற்றிக்கிட்டு யூடியூப்பில் இயேசுவை பற்றி பேசாமல் இருந்தால் நானும் பேசாமல் இருப்பேன். பவுடர் அடியார். ஓகேவா? யூடியூப்லேயே மன்னிப்பு கேட்டுட்டு ஐயோ நான் திரும்ப பழையபடியாக ஆயிட்டேன், ஜென்ம சுபாவத்தில் போயிட்டு என் ஜாதி திமுறை காட்டிட்டேன், என்னோட பெருமையை மேட்டிமையை காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த பாட்டியை பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டு யூடியூப்லேயே போயிட்டா நல்லது. அந்த பாட்டியை நான் பாட்டின்னு சொல்லுறது அந்த பாட்டியை நான் கேட்க சொல்ல, அந்த பாட்டிக்குள்ளார இருக்கிற கிறிஸ்து இயேசுவன்னு அந்த பரிசுத்த ஆவினர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் நன்மை செய்து பாடு அனுபவிக்கணும்னு வருது. கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு ராசரசன்னா இருக்கிறத தின்ட்டு போங்கடா அப்படியே சொன்னார் இயேசு. அங்கேயும் சாப்பாடு எதுவும் நிற குறை இருந்துருக்கும்ல. ஏன்டா பிச்சைக்கார நாய்ங்களா கடைசி பந்தியில் வந்து உக்காந்துட்டு ரகலை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு இயேசு சொன்னார். ஏன்டா உங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம், உங்களெல்லாம் வந்து கூட்டு வச்சு உட்கார வச்சு சோறு போட்டால் நீங்கள் இப்படி என்ன கலாய்க்கிறீங்களா அப்படியா இயேசு கேட்டார். தண்ணீர் ராசரசமாக மாற்றி அந்த ஏழைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அப்படி காட்டினா நீங்கள் ஏழையை கூப்பிட்டுக்கிட்டு உன்னோட பகுமானத்துக்கு 250 பேர் 150 பேர் 500 பேர் அப்படின்னு கணக்கு காட்டிட்டு அந்த ஏழையை ஏற்கனவே நான் 1 to 1 2 வருஷம் முன்னாடி மே 1 ஒரு கண்ணு தெரியாத சகோதரியை அவ்வளோ லைவில் பேசுனதுக்கே நான் அதெல்லாம் நான் என்ன மறக்கலை, அதெல்லாம் மறக்கவும் மாட்டேன். அதெல்லாம் மறக்கவும் மாட்டேன். அந்த கண்ணு தெரியாத சகோதரி தூங்கினான்னு, அந்த கண்ணு தெரியாத சகோதரிக்கு கண்ணு மூடப்பட்டுள்ளது. அந்த அம்மா தூங்கினாங்களா இல்லையான்னு உனக்கு எப்படா தெரியும்? மோசஸ், திருநெல்வேலி மோசஸ் அப்படி தான் பேசினேன். தருமபுரி சுரேஷோட அம்மாவை இந்த டீயை நாய் குடிக்குமான்னு அசிங்கமாக பேசினேன். திரும்பவும் நான் 10 வீடியோ போட வேண்டியதாகிடும். நான் மரியாதையாக சொல்கிறேன். திரும்பவும் 10 வீடியோ 20 வீடியோ எனக்கு தோன்றப்பெல்லாம் போட்டுன்னு இருப்பேன். மணி இப்போ என்ன மணி ஆகுது தெரியுமா? நைட்டு தான் இப்போ வீடியோ போட்டுன்னு இருக்கேன். அதனால் மனம் திருந்திக்கிட்டு குணப்படுற வழியை பார்த்துக்கோ. நீ மனம் திருந்த மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் திருப்பி உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்பேற்பட்ட ஐஏஎஸ் படித்த ஆள் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அந்த பக்கம் தான் வாக்கிங் போகிறேன், நீ எனக்கு ஏமாத்துறோம். அதனால் கிறிஸ்துக்காக தான் நம்மளோட சண்டை வந்து மாம்சத்தில் கிடையாது, துறைத்தலங்களோடும் பிசாசுகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடு தான். அதனால் மனம் திருந்தி குணப்படுத்துக்கு பார்த்துட்டு இயேசுக்கிட்ட, ஆண்டவர்கிட்ட இல்லை, கிறிஸ்து இயேசுக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஐயோ பப்ளிக்கில் இந்த அம்மா என் தாய் வயசு உள்ள ஒரு அம்மாவை பேசிட்டேன், கோவத்தில் பேசிட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டதை வாசி எனக்கு வந்து கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போனால் நல்ல விஷயம். இல்லை கால் பண்ணியும் என்ன அப்படி இப்படிலாம் பேசுனேன்னா எனக்குள்ளார அண்ணியும் தான் வெளியே வருவோம். அதனால் ஏழைக்கு இறங்குகிறான், கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அவனுக்கு கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்கிற வசனத்தை இந்த கை அடிப்பட்ட அந்த கையை மத்திய 7 சொல்ல மாதிரி மனுஷன் உனக்கு எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ நீ மற்றவங்களை செய்யணும் இந்த டைலாக்லாம் சொல்லிக்கிட்டு இயேசு பேசின வசனத்தை பிசாசு நல்லா பேசும் சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் இப்படி பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிட்டு உனக்கு என்ன திமிரு ஏது திமிரு தெரியாமல் பண்ணிட்டாங்க. சரிவா ஒரு நல்லவனா கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அந்த பாட்டியை
மனம் திருந்து போயிடணும். நீ ஏன் மனம் திருந்தலை? அந்த பாட்டி எப்படி மனம் திருந்தோம்? என்ன சரி அத்தா, அத்தை வாட்டி சரியாக பண்ணிடுறேன். ஏதோ பாவம் கிச்சனில் ஓவர் டென்ஷனில் ப்ரெஷரில் வந்து அந்த குக்கிங் மாஸ்டர் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவோட அன்பை காட்டினா அந்த பாட்டி, தம்பி நீ என்னை கூப்பிட்ட என்ன மே 1 என்னை மன்னிச்சிருப்பா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு அந்த பாட்டியை மனம் திரும்பி வச்சுருந்தா அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்துவன். அதை விட்டுட்டு நாளைக்கு சாக போகிற நாய், நாளைக்கு சாக போகிற நாய் இங்கே பாடி ஷேமிங் யாரை பண்ணணும்? அப்போ நான் உன்னை பண்ணுவோம்ல, உனக்கு 70 வயசு ஆகுது இல்லை, நான் உன்னை பண்ணுவோம்ல. நீ 90 வயசு பண்ணால் 7 வயசு நான் பண்ணுவோம்ல. கிறிஸ்துக்குள்ளார என்ன பண்ணுறேன்? கிறிஸ்துக்குள்ளார அதே பைபிளுக்குள்ளார இருந்து தான் நானும் பண்ணுறேன். அதே பாடி ஷேமிங் நானும் பண்ணுவோம்ல உன்னை. நீ என்ன எவ்வளோ வேலை பார்த்துன்னு இருக்க, எல்லாமே தெரியும், வெட்ட வேலை செய்யமாக போட்டாச்சு. என்ன ஆவில நீ நானும் ஒன்று. என்ன எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்ற விஷயம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். மறைவானது நீ அந்தரங்கத்தில் செய்கிற பாவம் எல்லாம் வெளியரங்கமாக வெளியே வந்துடும் ஒரு நாள். ஓகேவா? அதனால் மனம் திருந்திக்கிட்டு, ஏன்னா ஏழைகளை கூட்டு வச்சு பிச்சைக்கார நாய் இந்த சிரிக்கு கண்ணு தெரியுதா கண்ணு தெரியலையா, பல் இருக்கா பல் இல்லையா, என்ன நாளைக்கு சாக போகிற நாய் எப்படின்னா ஏதாவது பேசினே இருந்தா அது என்னை பொறுத்த வரைக்கும் இயேசுவை பேசுறதுக்கு சமம். அவங்களுக்குள்ள நான் இயேசுவை பார்க்குறேன். ஏன்னா நீ யூடியூப்பில் காசை பார்க்குற, அவ்வளோதான் எனக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் பவுல் டிவி பவுடர் ரெடியார் மனம் திருந்திக்கிட்டு, ஏன்னா இந்த அல்லு சில்லுங்கெல்லாம் விட்டு என்ன பேச வைக்கிறது, என்ன ரகசியமாக இருக்கிறது, திடீர்னு வீடியோ எடுத்துறது, ட்ரிம் பண்ணுறது எல்லாமே நான் வந்து அப் டு டேட் லைவில் இருப்பேன். லைவ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் லைவ் போட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னு நான் யோசிச்சேன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் எனக்கு எல்லாத்தையுமே பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுத்து வீடியோ போட சொல்லின்னு இருக்கிறாரு. அதனால் இந்த பாட்டியை என்ன கிண்டல் பண்ணுறது, வந்த ஏழை ஜனங்களை வந்து இந்த சிரிக்கி அந்த சிரிக்கி கழட்டு சிரிக்கி அப்படின்னா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும், எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பண்ணணும். 2 வாட்டி 3 வாட்டி புத்தி சொல்லணும், இல்லைன்னா நீ வராதான் சொல்லணும். அதுதான் டீசன்சி. ஒன்றுமே நீ சொல்லாமல் அந்த பாட்டியை ஏதாவது பண்ணின்னு இருந்தேன்னா, அசிங்கமாக பேசின்னு இருந்தேன்னா, நான் திரும்ப என்னோடய சர்வாயுத வர்க்கத்தை எடுக்க வேண்டியது அவசியம் வந்துடும். இதே பவுல் டிவியில் நான் திரும்ப வீடியோ போட வேண்டியதாகிடும். அதனால் யார் தான் கஷ்டப்படல, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் நீதி செய்கிறாங்க. என்ன அடுத்தவனுக்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம முதுகில் இருக்கிற அழுக்கை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? எப்படி பார்க்கணுமா? இன்னொருத்தவங்ககிட்ட கேட்டால் தான் நம்ம முதுகில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு தெரியும். அதனால் மனம் திரும்பி குணப்பட்டு கிறிஸ்துக்குள்ளார இந்த சபை வளரணுன்னது நல்ல விதமாக சொல்லிக்கிறேன். இல்லைன்னா கழுவி நான் ஊற்றின்னு இருப்பேன். இயேசுக்கிட்ட எனக்கு சொப்பன தரிசனமும் அதிகமாக கொடுத்துருவார். அங்கே என்ன யோசிக்கிறீங்களோ என்ன செய்கிறீங்களோ இங்கே எனக்கு தரிசனத்தில் சொப்பனத்தில் காட்டுவார். இது சும்மாலாம் கிடையாது, சும்மாலாம் எதுவுமே கிடையாது. மனுஷன் சொல்கிறது 10% தான். ஏன்னா 90% எனக்கு ஆவியானவர் காட்டி கொடுத்துருவார் சொப்பன தரிசனத்தில். அது மாதிரி எத்தனோ சொப்பன தரிசனம் இருக்குது, அது 2-3 பேருக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் கூட இருக்கிற அன்னக்கைங்கெல்லாம் மனம் திருந்திக்கிட்டு கிறிஸ்துக்குள்ளார வளர வேலையை பாருங்கள். ஏன்னா ஊர் நாட்டா மாதிரி என்ன பவுட்ரு போடுவேன், எது எண்ணெய் ஊற்றுவேன், தண்ணி ஊற்றுவேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஊற்ற தெரியும், எல்லாருக்கும் பவுட்ரு போட தெரியும். பப்ளிக்காக நான் போட்டு விட்ருவேன் எல்லாருக்கும் பவுட்ரு. ஓகேவா? என்ன ஆண் பூக்கும் சரி பெண் பூக்கும் சரி.